இன்றைய நாளிலே தேவனுடைய தலைப்பாக ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைகள் ஆயிடுச்சு. தள்ளினவர்கள் மத்தியிலே உங்கள் தலை உயர்த்துவார். ஒதுக்கியவர்கள் மத்தியிலே உங்கள் தலை உயர்த்துவார். சமீபத்தில் மிகப்பெரிய ஒரு காரியம் நடந்திருக்கிறது இந்திய தேசத்திலே. ஆமென். இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த வேர்ல்டு கப் உலக கோப்பை வென்ற கிரிக்கெட், ஆமென், இன்னைக்கு தலை சிறந்து இந்தியா பெரும் மகிழ்ச்சி புகழ்ச்சி அடைகிறது என்றால் ஒரே ஒரு பெண், ஜெமிமா ரோகேஷ். அந்த மகள் கிரிக்கெட்டிலிருந்து விலக்கப்பட்டாள். ஜாதி அடிப்படையில் அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற ஒரே ஒரு காரணம்தான். அவங்க அப்பா நல்லா ஜெபிக்கிறவர், ஊழியம் செய்கிறவர், ஜெப கூட்டத்தை நடத்துகிறவர். இவங்களுக்கு கிரிக்கெட் டீம்ல வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி மதவாதிகள், மத சக்திகள், சில அதிகாரிகள் அவளை விளக்கினார்கள். ஆனால் கர்த்தர் எந்த மகளை, எந்த மனிதர்கள், எந்த அதிகாரிகள் விளக்கினார்களோ அதே மகளை கொண்டு இந்தியாவுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். உலகை கோப்பை வென்று அந்த மகளாலே 127 ரன்கள் அடித்து உலக கோப்பை வென்றிருக்கிறார்கள். ஆகாது என்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாக வைத்திருக்கிறார். ஆமென். சில மதவாதிகள் மதத்தின் அடிப்படையிலே, மொழியின் அடிப்படையிலே, இனம் அடிப்படையிலே இந்தியாவை ஒடுக்குகிறார்கள். கிறிஸ்தவர்களை ஒடுக்குகிறார்கள். கிறிஸ்தவர்கள் நல்லதை செய்ய வந்தவர்கள். இன்னைக்கு இந்தியா இந்த அளவுக்கு ஒரு பெருமை இருக்குன்னா கிறிஸ்தவர்களுக்கு பெரு பங்கு இருக்கு. ஆனா கர்த்தராக இயேசு கிறிஸ்து எல்லாரும் ஒன்று என்று சமத்துவம் சொல்ல வந்தார். சமத்துவம் இருக்கா தேசத்துல? நீ இந்த ஜாதி, இந்த பெரியவன், இந்த மொழி, இந்த கட்சி, அந்த கட்சி, இந்த தலைவர், அந்த தலைவர் என்று சொல்லி மனிதர்களை ஒடுக்குகிறோம். கிறிஸ்தவர்களை வேண்டாம் என்று சொல்லுகிறோம். சபையை அடித்து நொறுக்கிறார்கள். ஆனால் அவர்களால், கிறிஸ்தவர்களால் தான் இந்தியாவுக்கு பெருமை வருகிறது. ஏன்னா எங்களுடைய தெய்வம், எங்களுடைய சொல்லக்கூடாது, நம்முடைய தெய்வம். நீங்களும் இயேசு கிறிஸ்துவை அறியத்தான் வேண்டும். ஆமென். அவர் உலக இரட்சகர், உலகத்தை மீட்க வந்த தெய்வம். அவரை ஆராதிக்கிறவர்களுக்கு ஜாதி இருக்காது, மொழி இருக்காது, வேற்றுமை இருக்காது. எந்த மனிதர்களையும் அவங்க ஒதுக்க மாட்டாங்க. சமத்துவம் கொள்கை, எல்லா மனிதர்களும் ஒன்று அப்படின்னு பறைசாற்றிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. ஆமென். நம்ம எல்லாரும் ஒன்று. உன்னை நேசி